ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போனால் பிளாக் ஃப்ரூட்ஸ் எபிசோட் 10. போன வீடியோவில் நம்ம இங்கே தான் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பாதி லெவல் ஏற்றிட்டேன். 700வது லெவலுக்கு 700வது லெவல் போனோட செகண்ட்ஸி போயிட்டோம். அவ்வளோதான். இது செத்துட்டான். அப்படியே அங்கே போக வேண்டிட்டான். இந்த வீடியோவில் கன்ஃபார்ம் ஒரு ஃப்ரூட்டை நான் சாப்பிட போகிறேன். அது என்ன ஃப்ரூட்டுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக காமிக்கிறேன், இல்லை செகண்ட்ஸி போயிட்டு கூட காமிக்கிறேன். அங்கே ஒருத்தன் ஹேக்கர் மாதிரி நின்றுருக்கான். செகண்ட்ஸி போகிறோம், மாஸ் காமிக்கிறோம். செகண்ட் ஐடியிலேருந்து எல்லா ஃப்ரூட்டையும் இன்றைக்கே தூக்குறோம். எனக்கு பார்ட் 12 வரைக்கும் போகிறதுக்கு விருப்பமே இல்லை. இது பார்ட் 10, எபிசோட் 10, எபிசோட் லெவல். நெக்ஸ்ட் எபிசோட் என்னன்னா சாபர் ஸ்வாடோ ஏதோ ஸ்வாட் இருக்குது, அது எடுக்கிறதுக்கான வீடியோ. அதுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ தான் லெவலப் வீடியோ தான். செகண்ட்ஸி போயிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம், ஸ்பின்னு போடுறோம். ஆர்ஐபி பாய் கொலை வந்திருக்கியாப்பா. கொண்டுட்டான், பரவாயில்ல. நம்ம 2 மில்லியன் வச்சிட்டோம் கைஸ். நம்ம கிட்ட 2 மில்லியன் எவ்வளோ காசு இருக்குன்னா 2 மில்லியன் கிட்ட இருக்கு. 2 மில்லியன் 2 லேக்ஸ். அடுத்தது இவன் வச்சு சைபர் வச்சுட்டு போக வேண்டியது தான் செகண்ட்ஸிக்கு. செகண்ட்ஸி போகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல. அவனுங்களே சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் லெவல் தான் ஏற்றணும். அவ்வளோதான், ஏற்றியாச்சு. வந்து பாஸ் அடிக்கணும். பாஸ் அடித்தோன்னே அவ்வளோதான், செகண்ட்ஸி தான். நம்மக்கிட்ட லைட் ஃப்ரூட்டே இல்லை கைஸ். இப்போ வந்து சைபர் வழக்கமான விஷயமே சொல்ல என்னை மன்னிச்சிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் வச்சுக்கோங்க. இவன் ராக்கெட் ஃப்ரூட் யூஸரு, சைபார்க் இவன். சூப்பர்ரா அவன் சின்னம். இப்போ போய் அடிக்க வேணாம் ப்ளீஸ், ஓடிடு. சூப்பர்ரா தம்பி, மஜா பண்ணிட்டு விட்ட. இப்போ வந்து இதை ஏற்றிட்டு சர்வர் ஆப் பண்ணலாம். ஆர்ஐபி பாய் நல்ல பையன்டா. இப்போ வந்து நம்ம போயாச்சு. ஆர்ஐபி பாய் செகண்ட் சி பிளேயர்னு நினைக்கிறேன். அங்கே பைரட்ஸ் இல்லையா? ஓகே,
வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இன்னும் 2 more levels. இவனாச்சும் 2 லெவல் ஏறினா நல்லாயிருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே உட்கார வேண்டியது தானே அந்த மேக்மால. ஓடிடலாம். நினைச்சா அதுக்கப்புறம் கைஸ் எனக்கு ஒன்று கச்சிச்சு, அது என்னன்னு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இவனை கொன்னதுக்கப்புறம் 700 லெவல் போயிட்டு காமிக்கிறேன். இவனை கொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்று கச்சிச்சு, ஏதோ ஐட்டம் ட்ராப் பண்ணுச்சு. ஓகே, ப்ளீஸ் 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 சாப்பிடாது. ஓடிடு ஓடிடு. எப்படா செத்தான்? ஒத்துக்க மாட்டான். பரவாயில்ல, ஃபைனல் அட்டாக்டா. இப்போ நான் ஹீரோடா, அதான் ஹீரோ. மேக்மா ஃபீஸ்ட். இன்னொரு லெவல். போடு போடு, ஏறிச்சே. நான் ஏறிட்டேன். நெக்ஸ்ட் எங்கே போகணும்? இப்போ வந்து என்ன கச்சிச்சுன்னா, இதோ எக்ஸசைஸில் கூல் ஷாட்ஸ் என்ன பண்ணுன்னா, மூமெண்ட் ஸ்பீட் வந்து +18, ஆல் டேமேஜ் +7, எனர்ஜி +100, ஹெல்த் +100. ஆனால் இது கம்மி தான். ஆல் டேமேஜ் 5, அதே தான் ஹெல்த்து 100, எனர்ஜியும் 100. இப்போ நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? தெரியாதாம்மா, தெரியவே தெரியாது. ஏன்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன். லைட்டாக ஏதோ இங்கே ஷார்ப்பாக இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ வந்து எங்கே போச்சு? இப்போ நான் வந்து நெட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேயா கைஸ்? செகண்ட்ஸ் எப்படி பண்ணணும் இதோ போடுறேன். இப்போ தான் போடுறானுங்க. இதோ டிடெக்டிவ் அட் த ப்ரிசன் டாக் டு நெக்ஸ்ட் வேர்ல்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னா டிடெக்டிவ் கிட்ட பேசணுமா. நான் ஃபஸ்ட்டு ப்ரிசனுக்கு போகும்போது சொன்னேன்ல கைஸ், இவன் ஏதோ இருக்கான் அப்படின்னு சொன்னேன்ல. 2 பேர் தான் இருப்பானுங்க, ஆனால் இவன் பேர் ஏதோ இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு சொன்னேன்ல. பார்த்தா அவன்கிட்ட தான் பேசவே சொல்கிறானுங்க. வந்து நம்ம அங்கே போயிடலாம். ஃபைனலி கைஸ் ரீச் ஆகிட்டோம். நம்ம கனவு நினைவாயிடுச்சு ப்ரோ. போகணும் போகணும் போகணும். டிடெக்டிவ் கிட்ட பேசினா அவன் ஏதோ ஒன்று தருவான், கீ. அதுக்கப்புறம் அங்கே என்னது கைஸ்? ரவுண்டா? அங்கே பாருங்க, ஸ்கை ஐலாண்டில் ஏதோ ரவுண்டாக இருக்குது. அது பேர் தான் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஃப்ரூட் இப்படி தான் இருக்குங்க பாங்க எல்லாரும். கண்ட்ரோல் ஃப்ரூட்டு. பேக்ரவுண்டில் டமால் டிமில்னு சவுண்டு கேட்கும், அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. என்ன வந்துட்டேண்ணா கைஸ்? வெயிட் பண்ணுங்க, அந்த டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு கூப்பிட்றேன். வந்தாச்சு. இவன் கிட்ட போயிட்டு குத்து ஏதோ சொல்லுவான், கீ தந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த எவனோ இருக்கான் கைஸ், ஸ்வான் இருக்கான்ல, டான்ஸ் ஸ்வான். அவன் போய் டான்ஸ் ஸ்வானா. அதுக்கப்புறம் அவன் வந்து தப்பிச்சு போயிட்டு செகண்ட்ஸு போயிட்டானா. அவனை வந்து எப்படியாச்சும் கொல்லு அப்படிங்கிறான். நம்ம இப்படிலாம் போக தேவையில்ல, ஃப்ரோசன் வில்லேஜ் தான் போக சொன்னால் நம்ம இப்படி நார்மலாகவே போயிடலாம். இங்கே வந்துட்டோமா? அங்கே வர ஒரு பாஸ் இருப்பானா.
வந்து எங்கே அதோ இருக்கு. அங்கே போயிட்டா எவனும் வருவான். That's this is my இங்கே எது இருக்குல்ல, இந்த கதவுல தான் வைக்கணுமா. ஓப்பன் ஆயிடுச்சா? இதுவும் இருக்கான் பாருங்க. அந்த மேக்மா அட்மிரல் பார்த்தோம்ல, அவனோட தம்பி ஐஸ் அட்மிரல். பார்த்தீங்களா, எங்கேயோ போடுறான். அவனுக்கு மூளை அதிகம், இவனுக்கு மூளை கம்மி. அவ்வளோதான் வித்தியாசம். சொல்லலை, மூளை கம்மி. என்ன அடிக்க சொன்னால் எங்கேயாச்சும் டாக் டு டிடெக்டிவ். இன்னுமா ஓல்டு ஃப்ரெண்டு ஏது எது சொல்கிறானுங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இப்போ திரும்பியும் அவன்கிட்ட பேசணுமா? அது ஒருக்கா வாங்க போகும். இப்போ ப்ரிசன் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு மிடில் டவுன் எங்கேயோ போகணுமா. மிடில் டவுன் தெரியும்ல, அதோ நடுவில் இருக்கும், அந்த டவுன் தான். ப்ரிசன் போனதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு இன்னும் எதுவுமே தரமாட்டான். இப்போ தான் அந்த டான்ஸ் போனேன் அவனை பற்றி சொல்லுவான், வெளியே போயிட்டானே. செகண்ட் ஷீயை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டுலாம் தெரியும், எல்லாமே தெரியும் ஃபஸ்ட்டு. ஆனால் லைட்டாக இப்போ கொஞ்சம் மறந்துடுச்சு. வாங்க போகலாம். இப்போ மிடில் டவுனில் கேப்டனை மீட் பண்ண சொல்லிட்டான். கேப்டனை மீட் பண்ணிட்டு செகண்ட் சீன் போக போகிறோம். இங்கே செகண்ட் சீன் வரல. இதோட செகண்ட் சீன் போயிட்டோம். ஏதோ கேப்டன் இருப்பானா, கேப்டன் தெரியும், ஆனால் எப்படி இருப்பான்லாம் தெரியாது. இங்கே இருக்கானா? இதோ வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனா. போனோம். எஸ் போனோண்ணா. போயிட்டனா ஹேங்க. ஓகே 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 எஸ். என்ன காய்ஸ், செகண்ட் சி தெரியாமட்டனோ. மொத்த பேரோட சைடில் பவுண்டியை பாருங்க, குறைஞ்ச மாதிரியே இல்லை. இப்போ நான் வருவேன் நூபு மாதிரி அபமானமாக இருக்கும். வந்துட்டேன்ல, செகண்ட் சிக்கு காலை வச்சுட்டல. அங்கே காய்ஸ் செகண்ட் சி வந்தாச்சு. ஜொல்லியோ ஜிம்கானா. இங்கே தான் ஃபஸ்ட்டு குஸ்டா. இங்கே ஏதோ கைஸ் மணிக்கு காசுக்கு மேலே ஏதோ வந்திருக்கு பாருங்க. காசுக்கு மேலே எஃப்னா ஃப்ராக்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். சில்வர் செஸ்டில் 700 கிடைக்குது. ஐயோயோ, என்ன கைஸ், நான் ஸ்பைடர்மேன் மாதிரி தவி போடுறேன், ஜாலியாக இருக்குது. இங்கே ஏதோ கெஃபேன்னு எங்கேயோ இருக்குமா. கெஃபேன்னு ஒரு இடத்துல தான்
ட்ரேட்லாம் ஏதோ இருக்குமா. வாங்க. எது கேஃபே? ஏ காய்ஸ், என்ன காய்ஸ்? ஆஹா, ஏதோ வச்சு சண்டை போடுறானுங்களே. செகண்ட்ஸி. ஐயோயோ, பிபியா இது கேஃபேயா? ஆமாம், இதுதான் கேஃபே. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். ஹோம் பை காய்ஸ் வந்துட்டேன். தெரியாமல் C1க்கு வந்துட்டேன். ஐடி எடுத்துகிட்டு வரேன்னு. அங்கே C2க்கு போயிடலாம். ஐடி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க பவுண்டியை. செகண்ட்ஸ் வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களே. 1 பில்லியன் பவுண்டி கூட இல்லை. வாங்க இப்போ நம்ம போயிடலாம் இந்த இடத்துக்கு. எங்கே எவனுமே இல்லை. ஏன்னா உள்ள விட்டான். என்னடா இது? சீக்ரெட் அரேனா டைட்டில் ஸ்பெஷலிஸ்ட். டைட்டில் என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஒன்றுமே இல்லையா? நான் ஒரு டைட்டில் கூட இல்லையா? என்ன கைஸ், ஒன்று கூட இல்லை. சாரி. இங்கே தான் நம்ம இது பண்ணுவோம். மேலே போயிடலாம். ஐடியை தூக்கிட்டு வந்துட்டேன்னா இதோ RIP ஐடி வந்துச்சுப்பா. RIP ஐடியை எடுத்துகிட்டு வரேன். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா லைட்டு ஃப்ரூட்டு கூட இல்லையா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புத்தா வேணும். கரெக்டாக ஃப்ளேமு, ஐஸு, ஸ்பைக்கு, இல்லை சாண்டு, புத்தா. ஓகே கைஸ், புத்தா வரப்போகுது. புத்தா நம்மளுக்கு தான். இப்போ திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து கருப்பா உட்காந்துட்டான். இப்போ லவ் இருக்குது. கிரியேஷன் வேணாம், ஸ்பைடரும் வேணாம், சவுண்டு. சவுண்டுக்கு ஈகிளு, ரப்பரு போதும். வெயிட் பண்ணு. ஈகிள் வச்சுட்டாங்க. ஓகே 10 9 8 7 6 5 4 3 2 1 கோ. அவனுக்கு எள்ளு சமையல் RIPக்கு. வேறு எவனும் இல்லை, அதே ஐடி தான், நார்மல் ஐடி. நூபா பேர் தலை. புத்தா வச்சுருக்கேன். என்ன தர? ஷேடோவா? ஆஹா, ஷேடோவுக்கு இந்த தேவைன்னா இது வச்சுக்கோப்பா. இந்தா போதுமா? நான் இவ்வளோ தான் தருவேன். இது மட்டும்தான். ஷேடோ மித்திக்கல் கைஸ். ஆனால் இதெல்லாம் தேவையில்லப்பா. தம்பி சாரி கைஸ். என்னால் 2 ஃபோனில் உட்கார முடியல. எனக்கு தேவை இல்லை. நான் வர்றா. எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. சவுண்டா அப்படியே கீழே வந்தால் நம்மகிட்ட வெனமு, கோஸ்ட்டு,
क्वैक कटेगी थी आया से तो போடுறா டே அவ்வளோதான்டா நம்மகிட்ட we have it நண்பர்களே we have all he house ஆனால் ரப்பர் எல்லாம் போச்சே போடு போடு ஏஸ் இன்னும் சி நல்லா ட்ராப் பண்ண முடியாது ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அப்படியே இங்கே வந்து ஸ்பின்னை போடுவோம் அவ்வளோதான் டார்க்கா என்னடா இப்போ வந்து டார்க்லாம் தவிர டார்க்கா நம்மளுக்கு டார்க் வேணாம் ஸ்டோர் பண்ணிப்போம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம ஃப்ரூட் சாப்பிட போகிறோம்ல கட்டு தம்பி வேணும் பாப்பா நூபே நான் சாப்பிட போகிறேன் நூபே அப்பா இப்போ தாண்டா சாப்பிட்றேன் ஃப்ரூட்டு எப்போ லவ்டா டே லவ் ஃப்ரூட்டு சாப்பிட்டாச்சு இப்போ இதை மேக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லெவல் ஏற்றணும்ல எங்கே லெவல் ஏற்றணும் அங்கே எங்கேயோ சந்தோஷமாக இருக்குது செகண்ட்ஸு வந்துட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது எலிமெண்டல் ஃப்ரூட் இல்லையா கைஸ் இது எலிமெண்டல் ஃப்ரூட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் எலிமெண்டல் ஃப்ரூட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு லைட்டு கூட கிடைக்கல சே ஆக்சுவலி நம்ம சீக்கிரமாக புத்தா சாப்பிட வேண்டியது ஆனால் இப்போ என்ன இது சாப்பிட்டுட்டு இருக்கோம் லவ்வே தம்பி உன்னை என்னடா நான் பண்ணேன் இப்போ தான்டா கேம்குள்ளேயே நான் வரேன்டே நாடா வெறுப்பேற்றுறீங்க வெறுப்பேற்றுறானுங்க ஓடு கைஸ் வாங்க அச்சு முடிச்சிடலாம் கைஸ் குட்டி நிஞ்சா வந்துட்டாரு என் பக்கத்தில் நின்றுருக்காரு வந்து ஷாக் ஆகிட்டாரு என்னோட லவ் ஃப்ரூட்டு திண்டு புட்டு அப்படின்றான் வந்து தம்பி என்னப்பா நான் அப்பே சொன்னேன் நீ என் கூட வீடியோ போட வரிய நீ என்ன சொன்ன கட்டே இது ஆயாஷே मेलक रोप तिलक रोप इस्त रोप ईगल रोप मजा ये तम्बिगलाम इवन समय अडिकलाम वत्ती राइड गाइस நான் இது 58 ல தான் இருக்கேன் 40 தேவா நீ இங்கே வா ஆனால் இதுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் குரூப் டேமேஜ் பண்ணுது பரவாயில்ல குரூப் டேமேஜ் பண்ணுறான் பைபிள் குரூப் டேமேஜ் பண்ணாலே மஜா ஃப்ரூட் தான் எல்லா ஃப்ரூட்டும் போடு புது பவர் அன்லாக்கே நியூ ஸ்கில் அவைலபிள் காய்ஸ் என்னது இது நல்லா இருக்கே பவரு செம்ம டேமேஜ் 11 ஆக்சுவலி நான் வந்து இது இருக்குல்ல கைஸ் மேக்மாவிலே எல்லா பவரும் போட்டால் தான் எனக்கு அன்லக்கியா ஏதோ டைட்டில் வந்திருக்கு அன்லக்கின்னு
மேக்மா ஃப்ரூட்லேயே நான் எல்லா பவர் போட்டோம் 12,000 தான் வரும். ஆனால் இதில் 2 பவர் போட்டதுக்கே 12,000 கிட்ட வருது. நல்ல ஃப்ரூட் தான் நான் வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கு. அது ஏதோ கொலசியம் மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன். சரி, நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பாருங்கள். என்ன ப்ரோ இப்படி பண்ணி போட்ட, நீ எங்களுக்கு அப்போ இது தரதெல்லாம் சொன்னது லவ் ஃப்ரூட்டு கிவ்அவேலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் ஃப்ரூட் தான் அந்த இன்னொரு ஐடியில் இருக்கே, அது நான் வச்சு கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட. கவலைப்படாதீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பாருங்கள். நம்மகிட்ட லவ் ஃப்ரூட் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்னோடய இதை பார்த்தா ரொம்ப பவராக இருக்குது. என்னோடய இதை பார்த்தா அப்படியே கீழே பார்த்தா ரொம்ப போவது, ஆனால் மேலே பார்த்தா சூப்பர். தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கட்டை இது ஆயாஷே. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான். சும்மா வச்சுட்டு இருக்க மேட்ச் 2 ஏற்ற தம்பி இங்கே வாங்கப்பா. ரெண்டு பேர் செத்துட்டானுங்களா? சரி, நம்மளுக்கு அது இருக்கட்டும். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், ட்ரேடு இப்போ வந்து எல்லா ஃப்ரூட்டையும் டெலீட் பண்ணிட்டேன் இந்த ஐடியிலேருந்து. ஸ்பைடருக்கு இல்லை மொத்தத்தையும் வச்சுருவோம் நம்ம. ஸ்பின்னு பிளேடு வேணாம். இது அதுக்கப்புறம் இது 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 ஏன்டா கொடுக்க மாட்டீங்களா? இப்போ அதில் வேல்யூ எது கம்மினா வெயிட் பண்ணுங்க கைஸ். வேல்யூ போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். வேல்யூ பார்ப்போமா? இப்போ வந்து நம்மளோட இது இருக்குல்ல, அது கீழே இருந்தால் இதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம். இப்போ அவன் என்ன தானே 1 மில்லியனு 3 மில்லியனு 1.5 1.5, அதாவது ஸ்பைடரும் லவ்வும் 1.5 தான். ஸோ நம்ம ஸ்பைடரை தூக்கிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பைடர் தேவையில்லை. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் ஸ்பைடர். கேமேட்டு வெளியே வந்துட்டேன். கூர் கைஸ், கோர்னு ஏதோ ஒன்று வந்திருக்குல்ல, அதுதான் வேணும். கைஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே கைஸ், இதோ நம்ம இது கேம் பிளே முடிச்சுக்கலாம்.